நகைச்சுவை நடிகர் மதன் பாபு அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல தமிழ் சினிமாவின் நகைச்சுவை நடிகரான மதன் பாபு அவர்கள் சமீபத்தில உடல்நலக்குறைவு காரணமா இறந்து போயிருந்தாரு. அவரோட மறைவுக்கு பின் தொடர்ந்து திரை பிரபலங்கள் தங்களோட கண்டோலன்ஸ பதிவு பண்ணியிருந்தாங்க. ஏகப்பட்ட ரசிகர்களும் தங்களோட கண்டோலன்ஸ பதிவு பண்ணியிருந்தாங்க. ஏகப்பட்ட செய்திகள் அவர பத்தி வெளிவந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, அவரு பயன்படுத்திய பொருட்கள அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு செயல் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். பொதுவா இந்துக்கள் சைடு யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா, உடனடியாக அவங்களோட பொருட்கள வந்து ஒண்ணு ஆத்துல தூக்கி போட்டுருவாங்க, இல்ல எரிச்சிருவாங்க. ஆனா மதன் பாபு அவர்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எந்த ஒரு செயல வந்து பண்ணவே இல்ல. மாறாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கப்ப பயன்படுத்தியிருப்பார் இல்லையா? அந்த பொருட்கள மட்டும் தூக்கி எறிஞ்சிருக்காங்க. அது தவிர அவரு வீட்ல பயன்படுத்தக்கூடிய நல்ல உடை, செருப்புகள் இது மட்டும் இல்லாம ஒரு சில முக்கியமான பொருட்கள் இருக்கும் இல்லையா? அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே அவங்க தூக்கி போடலையாமா. அதற்கு பதிலாக கண்டிப்பா வந்து இதெல்லாம் யாரும் இல்லாத ஒருத்தவங்களுக்கு பயன்படும். ஏன்னா, அப்பா வந்து ஒரு பிரபல நடிகர். அவர் வாங்கியிருக்க ஷர்ட்ஸ் எல்லாமே கம்மியான காசா இருக்க வாய்ப்பே இல்ல. பிராண்டடா தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் இன்னொருத்தவங்களுக்கு போணுச்சு அப்படின்னா, இன்னும் ஒரு 2, 3 இயர்ஸ்க்கு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு பதிலா இத நம்ம தூக்கி போட்டோம்னா வேஸ்ட்டா தான் போகும். அப்பா இருந்திருந்தாலுமே இந்த மாதிரியான ஒரு டிசிஷன்ஸ் தான் மத்தவங்களுக்கு சொல்லியிருப்பாரு. அதை தான் நானும் சொல்றேன் அப்படின்னு அவங்களோட பையன் சொல்லியிருக்காரு. இதனால அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மதன் பாபு அவர்கள் பயன்படுத்திய ஒரு சில மிக முக்கியமான பொருட்கள், அதாவது அவருக்கே உரித்தான விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் மட்டும் அவரோட நினைவா வீட்ல பத்திரப்படுத்தி எடுத்து வச்சுட்டு, மீதம் இருந்த அவரோட ஷர்ட்ஸ், வேஷ்டிகள், ஃபேண்ட்ஸ் அது மட்டும் இல்லாம அவர் பயன்படுத்திய காஸ்ட்லி செருப்புகள் அப்படின்னு இது எல்லாத்தையுமே இல்லாதவங்களுக்கு குடுக்குறதற்கு முன் வந்திருக்காங்களாமா. இந்த ஒரு சூப்பரான செய்தி சமீபத்தில வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சிய ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதனால இல்லாதவங்க பயன்படுவாங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதே நேரம் இந்த மாதிரியான முடிவு எடுத்ததுக்கு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ பாராட்டணுங்கிறதும் ஒண்ணு இருக்கு. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் அனிருத் அவர்கள் சமீபத்திய ஒரு இன்டர்வியூல ஒரு 8 பேத்துக்கு பிடிச்சா தான் என்னோட பாடலையே நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவேன் அப்படின்னு பேசியிருந்தது வைரலா போய்க்கிட்டு இருக்கு. கூலி படத்தோட ப்ரமோஷன்ல படக்குழு இறங்கியிருக்காங்க. அந்த வகையில அந்த படத்துக்கு இசையமைச்சிருக்க அனிருத் அவர்கள் ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் கொடுத்து வந்துட்டு இருக்காரு. அப்ப அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எங்களோட டீம்ல ஒரு 8 பேர் இருக்காங்க. கீபோர்டு ஆர்டிஸ்ட், வயலின் கலைஞர்கள், ட்ரம்ஸ் கலைஞர்கள் அப்படின்னு நாங்க எல்லாருமே காலேஜ்லேருந்து ஒண்ணா இருக்கோம். இப்ப வர ஒண்ணா தான் மியூசிக் பண்றோம். ஒரு பாட்டோ இல்ல ஒரு டியூனோ நாங்க பண்றோம்னா, இந்த 8 பேத்துட்ட தான் நாங்க ஃபர்ஸ்ட்டு காமிப்பேன். அந்த 8 பேத்துக்குமே அது பிடிச்சுச்சுனா தான் அடுத்த கட்டத்துக்கு நாங்க போவோம். டைரக்டருக்கு அனுப்புவோம். அதுல யாராவது ஒருத்தருக்கு இது பிடிக்கல, நல்லா இல்லன்னு சொன்னா கூட அத அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவோம். அந்த மாரி நாங்க ரொம்பவே ஜாலியா ஒர்க் பண்ணுவோம். இது ஒர்க் மாரியே தெரியாது. நாங்க காலேஜ் டைம்ல எப்படி ஃபன் பண்ணிக்கிட்டு பண்ணுவோமோ, அதே மாரி தான் இப்ப வரைக்கும் பண்றோம். அதனால தான் எங்களோட பாட்டு நல்லா இருக்கோ என்னவோ அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. மேலும் ஒரு சில லைன் தரலனா ChatGPTல நான் போட்டு எடுப்பேன் அப்படின்னு ரொம்பவே ஃபன்னா பேசியிருந்தாரு. அவர் கொடுத்திருந்த இன்டர்வியூ இப்ப ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.